ஹாய் ஹலோ வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நாங்கள் ரொம்ப நல்லா இருக்கிறோம். அண்டு கூகுட்டு கூட ரொம்ப நல்லா இருக்கிறாங்க. ஸோ இன்றைக்கி என்னோடய ஸ்டார் பர்த்டே. அதில் ரொம்ப பெரிய செலிப்ரேஷன்ஸ் எல்லாம் ஒன்றும் கிடையாது. குட்டியாக காலையில் நானும் அம்மாவும் எழுந்திரிச்சு கோயிலுக்கு போனோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு வீடு பக்கத்தில் இருக்க மகா பெரியவா கோயிலுக்கு. அண்ட் நானும் கோயிலுக்கு போகிறதுக்கு முன்னாடி இன்றைக்கி சாரி தான் கட்டி கிளம்பியிருக்கிறேன். ஸோ அம்மா அப்பா இந்தியாவிலேருந்து வரப்போ RMKVயில் எனக்கு வாங்கிட்டு வந்த சாரி எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஏன்னா நான் இவ்வளோ நாள் பிரைட் கலர்ஸ் கட்டிகிட்டு இருந்தேன்ல. ஐ திங்க் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் ரொம்ப லைட் கலர் சாரி கட்டியிருந்தேன் நான். எனக்கே என்ன ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ அதுக்கு ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா இது ரெடிமேட் ப்ளவுஸ், ஸ்லீவ்லெஸ் கொடுத்துருந்தாங்களா, நல்லாவே மேட்சாக இருந்துச்சு. கொஞ்சம் லைட்டாக ஆல்ட்ரேஷன்ஸ் மட்டும் பிரிக்க வேண்டியது என்னமோ இருந்ததுன்னு நினைக்கிறேன். ஸோ அது அம்மா பண்ணிட்டாங்க. அண்ட் சாரி எனக்கு ரொம்ப பிடிச்சது. ஸோ நானும் அம்மாவும் காலையில் எழுந்திரிச்சதுமே நான் சொன்ன மாதிரி கோயிலுக்கு தான் போயிருந்தோம். அன்றைக்கி கோயில் ஆக்சுவலாக குரு பூர்ணிமா பூஜை என்னமோ போயிட்டு இருந்ததா. ஸோ அதையும் முடிச்சுட்டு ரொம்ப திருப்தியாக நல்லா சாமி கும்பிட்டாச்சு. அண்ட் வீட்டுக்கு வந்ததும் காலையில் எனக்கு ரொம்ப பிடிச்ச கேசரி, வடை, சட்னி எல்லாம் அம்மா பண்ணி கொடுத்தாங்க. நல்ல திருப்தியாக அன்னையோட பர்த்டே காலையில் முடிஞ்சுது. வடை, கேசரி, சட்னி, உளுந்து வடை. அந்த சவுண்டு கேட்குதா? மேலே பஞ்ச் பண்ணுறது கடைன்னு சாப்பிடுங்க. என்ன வேணும்? கேசரி, ஒரு வடை. Hi baby. Happy belated birthday. Yamma. Say, get mommy. Get mommy. என்னமோ நீங்க ஏதாச்சும் பண்ணிட்டு சீரியஸா. Oh, is this what? மரமா வாங்கிட்டு வந்திருக்கீங்க. என்னதுமா? Say, trunk open பண்ணு குரங்கு. A grill. A grill. You like it? I was asking this for a long time. ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருந்தது. இது பர்த்டே, ஸ்டார் பர்த்டே அன்னைக்கு கிடையாது. யூஸ்வலாக ஸ்டார் பர்த்டேக்ஸ் எல்லாம் கிஃப்ட் எல்லாம் பண்ணுறது கிடையாது. இப்போல்லாம் நான் ஸ்ரீதர்கிட்ட எனக்கு பர்த்டே கூட கிஃப்ட் எதுவும் கொடுக்காதீங்க, ஏதாச்சும் ஒரு சேவிங் லிஸ்ட்டில் இருக்கட்டுமேன்னு சொல்லுவேன் நான். பட் இந்த தடவை ஸ்டார் பர்த்டேக்கே எனக்கு ஒரு கிஃப்ட் கொடுத்தாரு. நான் ரொம்ப நாளாக கேட்டுட்ருக்கிறேன். எனக்கு இது ரொம்ப ஆசை கூட. கிரில்லர் இருக்கும் இல்லையா, பார்பிக்யூ செட்டாக. ஸோ நிறைய இடத்துல பார்த்து சரி அப்போ வாங்கலாம் இப்போ வாங்கலாம்னு சொல்லிட்டு ஏதாச்சும் ஒரு காரணத்தில் தட்டி போயிடும். பட் இன்றைக்கி சர்ப்ரைஸாகவே எனக்கு அந்த கிரில்லர் கூட வாங்கிட்டு வந்தார். செம்ம ஹாப்பியாக இருந்தது எனக்கு. குழந்தைங்க 2 பேருக்கும் இன்றைக்கி ஒரு ஸ்பெஷல் கிஃப்ட். என்னதுன்னு பார்த்தீங்கன்னா HPRTயோட ஃபோட்டோ பிரிண்டர். அதுவுமே HD குவாலிட்டியில் இருக்கிற ஃபைன் குவாலிட்டி ஃபோட்டோ பிரிண்டர்ஸ். ஸோ இது எல்லாரையும் சேர்ந்து நாங்கள் இப்போது அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். இதில் என்ன ஸ்பெஷாலிட்டி இருக்குன்னு சொல்கிறேன் வாங்க. ஸோ கேன் வி பிரிண்ட் அ ஃபோட்டோ டுடே? யா. ஸோ இட்ஸ் ஃபோட்டோ பிரிண்டர். டுகுகுடு நம்ம டுகுகுடு மாமி எல்லாரும் சேர்த்துட்டு we can print the photo. சரியாமா? How do we exactly do it? நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன். Ooh, did you see the photo printer? இவ்வளோ அழகா இருக்கு பாரு. கியூட்டா இருக்குல்ல கண்ணம்மா. இட்ஸ் ஸ்மால், காம்பாக்ட். யா, ரொம்ப குட்டியா தான் இருக்குது கண்ணா. It opens in the side. யா, பட் இது கூட நம்ம இதுல கொஞ்சம் பார்ட்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்கல்ல, இதெல்லாம் நம்ம ஃபிக்ஸ் பண்ணலாம். It's ink. That's ink. அப்புறம் இதை சார்ஜரோட கனெக்ட் பண்ணணும். And then we can take pictures. And இது photo print. So we can put this photo print. And நம்ம அதுக்கு ஒரு ஆப் கொடுத்துருக்குறாங்க. ஸோ அந்த ஆப்பை நம்ம இன்ஸ்டால் பண்ணிவிட்டு அந்த ஆப் த்ரூவாக நம்ம போய் நம்மளோட ஃபோட்டோஸ் எந்தெந்த ஃபோட்டோஸ் செலக்ட் பண்ணுறோமோ ஸோ அதை நம்ம பிரிண்ட் கொடுத்துட்டாலே போதும். ஆட்டோமேட்டிக்காக இட் கெட்ஸ் பிரிண்டட் இன் திஸ். That's so cool. So can we try? Yes. Yeah? Okay. Mommy first connect பண்ணுறேன் என்ன? We can have we can make memories. No, Yep. no. It's because we can buy a canvas and put all of some we can do that and sing it in our room. Exactly. That would be so cute. Little photos. A collage one? Yeah. Okay. Yeah, one of those for Okay. memories. For us. And we can just keep changing it, or we can just keep putting more more pictures. Then after it's all the perfect spot for where it is. There's lots of space there. Okay. So first we have to connect this. என்னடா தங்கம்? என்னமா after after it's all after the board is all there's no more space, we can take all the pictures down and put it somewhere else and put more different memories on. Okay. கனெக்ட் பண்ணுறது கூட ரொம்ப ஈஸிங்க. அந்த ஃபோட்டோ ஃபிலிம் இருக்கும் இல்லையா, ஸோ அதுக்கு சைடில் ஒரு செக்ஷன் கொடுத்துருக்குறாங்க. ஸோ அதில் நம்ம இதை இன்சர்ட் பண்ணியாச்சு.
இப்போ நாங்கள் என்ன பண்ண போகிறோம்னா நம்ம ஃபோட்டோ இந்த பிரிண்ட்ஸ் இருக்குது இல்லையா, இதை வந்து நம்ம லோட் பண்ணணும். ஸோ அதுக்கு எடுத்தாச்சு. ஓகே, நெக்ஸ்ட் அது ஓப்பன் பண்ணிக்கணுமா? அண்ட் யூ ஹாவ் டு டியர் திஸ். அதை டியர் பண்ணு. அதில் வந்துட்டு வெயிட் நீ வை. வெயிட் இதுக்குள்ளாடி நம்ம வந்து இந்த ஃபோட்டோ பிரிண்டிங் பேப்பர்ஸ் இருக்கும் இல்லையா, அதை உள்ளே வச்சாச்சு. நான் இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நம்ம வந்து பிரிண்டர் போட்டுட்டு அந்த ஃபோட்டோ பிரிண்ட்ஸ் இருக்கும் இல்லையா, அதை வந்து உள்ளே வந்து போட்டாச்சு. இப்போ நம்ம ஆப் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஸோ ஆப்போட நேம் வந்துட்டு ஹே ஃபோட்டோ. உங்களுக்கு வந்துட்டு அந்த ப்ராடக்ட் இன்ஸ்டலேஷன் லிஸ்ட் கொடுப்பாங்க இல்லையா, அதுலேயே வந்துட்டு இது எல்லா டீட்டெயில்ஸ் இருக்கும். ஸோ வில் ஆக்சுவலி பிரிண்ட் சம் அதர் ஃபோட்டோ. சரியா? ஸோ இதில் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. நம்ம இப்போ வந்துட்டு வைஃபைல டேரெக்டாக வைஃபை கனெக்ட் பண்ணாலும் பண்ணலாம், இல்லைனா வைஃபை இல்லாமல் கூட டேரெக்டாக ப்ளூடூத்தில் கூட நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ நான் 2 இதுலேயுமே தான் கனெக்ட் பண்ணியிருக்கிறேன். உங்களுக்கு என்ன ஆப்ஷன் வேணுமோ சும்மா சாம்பிளுக்கு நாங்கள் வந்து இதை ட்ரை பண்ணி பார்த்தோம். எவ்வளோ கிளியர் பிரிண்ட்டாக இருக்குது பாருங்களேன், சூப்பராக இருக்குது. பட் ஒரு 2 செகண்ட்ஸ் வெயிட் பண்ணணும், டக்குன்னு ஒரே இதில் வரக்கூடாது. ஒரு 2-3 கலர்ஸ் வந்துட்டு மெல்லமாக பிரிண்ட் ஆனதுக்கப்புறம் தான் ஃபைனலி நமக்கு வந்து இந்த கலர் கிடைக்கும். ஸோ இப்போ நான் இன்னொரு பிக்சர் உங்களுக்கு வந்துட்டு காட்டுறேன். சரியா? நான் ஒரு பிக்சர் சூஸ் பண்ணிவிட்டு நம்ம கேலரியிலேயே டேரெக்டாக என்னென்ன பிக்சர்ஸ் உங்களுக்கு வேணுமோ நீங்கள் வந்து அதை சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் இப்போ ஒரு பிக்சர் வந்துட்டு சூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பிரிண்ட் கொடுக்குறேன். ஸோ நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம்னா நம்ம கேலரியில் இருந்துட்டு இந்த பிக்சர் ஓகேவா, இதை வந்து நம்ம இப்போ பிரிண்ட் ஆப்ஷன் கொடுத்துடலாம். அண்ட் இப்போ பிரிண்ட் ஸ்டார்ட் ஆயிரும் பாருங்க. See what it looks like. Oh, did you see that, Kannamma? It works so well. Wow, எனக்கே செம்ம ஷாக்குங்க. சூப்பரா வந்திருக்குது. நான் ஃபர்ஸ்ட் சும்மா ட்ரையல்காக தான் எடுத்து பார்த்தேன் எப்படி தான் வருதுன்னு. Mommy, பட் worth the money கூட. இந்தமா? can we put this in our photos? No, thank you. இது ஃபர்ஸ்ட் வீல் பிரிண்ட். ஓகே, ஸோ முதல்ல ஒரு கலரில் ஒரு 4 டிஃப்ரெண்ட் கலர்ஸில் பேக் அண்ட் ஃபோர்த் பிரிண்ட் ஆகிட்டு வந்துட்டு தான் கடைசியில் தான் ஒரு 5th கலரில் தான் கரெக்டாக நமக்கு வந்துட்டு பிரிண்ட் நல்ல HD குவாலிட்டியோடு வருது. It's gonna look like இது வந்து நெக்ஸ்ட்டா ஃபர்ஸ்ட் எல்லோ வந்தது, நெக்ஸ்ட் magenta. இது ரெட். No, it's magenta. மெஜெண்டா இது இல்ல. நோ Like the bottom red. இங்க வந்து ஒரு டிஃபரண்ட் கலர்ல. Okay, it's gonna look like this. இதுல காட்டுது பாருங்க, இதுல எல்லாம் காட்டுது பிரிண்டிங் சியான் 1 by 1 ஒரு பிக்சர் தான் கொடுத்திருக்கேன் நான். சோ அது சூப்பர் கூல். பட் இன்னும் முடியல. Still has to do Nana's face. Yeah. Next covering film. ஸோ ஒவ்வொரு லேயர்ஸ் இருக்கும்னு நினைக்கிறேன், அது எல்லாத்தையும் கவர் பண்ணி கொண்டு வருது. Why is their shoes so pink? Why are they so hot pink? Wait, Duggu, wait. ஸோ முடிஞ்சிருச்சு, இட்ஸ் டன். ஓகேவா? வெயிட். Can we take? How do you take it? I have to take it slowly. Ta-da! இங்க பாருங்க எவ்வளோ நல்லா வந்திருக்குன்னு சொல்லிட்டு. எனக்கு ஆக்சுவலாக இதுக்கும் ரொம்பவே டிஃப்ரென்ஸ் தெரியவில்லை. எவ்வளோ நீட்டாக கூட இருக்குது பாருங்கள். ஸோ டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கண்டிப்பாக நான் லிங்க் கொடுக்குறேன். உங்களுக்கும் இந்த மாதிரி HD பிரிண்டர்ஸ் நீங்கள் வேணும்னு நினச்சிங்கன்னா டெஃபினட்டாக இந்த லிங்க் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து ஷாப் பண்ணிக்கலாம். அண்ட் டிஸ்கவுண்ட் கோட்ஸ் கூட கொடுக்குறேன், அதையும் செக் பண்ணி பாருங்கள். அண்ட் அந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸும் அந்த டிஸ்கவுண்ட் கோட்ஸும் யூஸ் பண்ணிக்கோங்க. ஓடு இப்படி தெரியல. அண்டர்லாம் பார்க்க கூடாது. இந்த கண்ணம்மா நீ சவுண்டு கொடுக்கணும், சவுண்டு கொடுத்தாதான் அவளுக்கும் தெரியும். ஆமா Dugu, right. Pidi, odu, straight odu. Left. Po. Straight. Can you tell me if I'm gonna hit? ஆமா நீ போ, நான் சொல்றேன். straight. Turn. இப்படி. left.
லெஃப்ட் லெஃப்ட் இப்படி அந்த பேக் 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 டர்ன் அரவுண்ட் டர்ன் அரவுண்ட் டர்ன் அரவுண்ட் ஓடு 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 ஸ்ட்ரைட் இல்ல 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 ரன் 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 இப்படி It's my turn. That's why I was scared because I didn't want to hit a tree. நீ எடுக்காத Yeah, I'll make sure you don't hit it. அது போங்க விளையாட்டு விளையாடுறாவா ஆராத்யா டர்ன் அரவுண்ட் லெஃப்ட் 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 ஸ்ட்ரைட் 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 லெஃப்ட் டர்ன் அரவுண்ட் டர்ன் அரவுண்ட் டர்ன் அரவுண்ட் லெஃப்ட் அவளுக்கு லெஃப்ட்டும் தெரியல ரைட்டும் தெரியல ஸ்ட்ரைட்டா ஸ்ட்ரைட்டா டுகோ போ 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 ஸ்ட்ரைட் ஸ்ட்ரைட் ஆராத்யா ஸ்ட்ரைட் பர்த்டே அன்னைக்கு மத்தியானம் லஞ்ச் நான் எனக்கு அம்மா கிட்ட ரொம்ப சிம்பிளாக ஏதாச்சும் பண்ணால் போதும் அப்படின்ட்டேன். ஏன்னா ஸ்ரீதர் வந்து வெளியே ஒரு ஃப்ரெண்ட்ஸ் கெட் டுகெதருக்காக போயிட்டாரா. ஸோ எங்கள் 4 பேருக்கும் தான். குழந்தைங்க மோஸ்ட்டாக சாட்டர்டேஸ் வெஜிடேரியன் சாப்பிடணுன்னாலே ரொம்ப கஷ்டம்தான். ஸோ அவங்களுக்கு எதாவது தயிர் சாதம் மாதிரி பண்ணிக்கலாம் அப்படின்னு. அதனால் எனக்கும் அம்மா அப்பா அவங்களுக்கு வந்து தக்காளி சாதம் பண்ணியிருந்தோம். அது ரொம்ப குயிக்காக முடிஞ்சிடும் இல்லையா. சரி ஓகே என்னடா பண்ணலான்னு நினச்சப்போ சரி இந்த கண்ணாம்பூச்சி விளையாடலாமே விளையாண்டுட்டு இருந்தோம். அண்ட் ஸ்ரீதர் அதுக்கு முந்தின நாள் தான் நல்லா மோ பண்ணி போட்டிருந்தாரு. ஸோ ரொம்ப கிராஸும் எதுவும் இல்லை, நல்லா விளையாடுறதுக்கும் நல்லா இருந்துச்சு. ஒரு 2 மணி நேரம் எவ்வளோ விளையாட முடியுமோ விளையாண்டோம். நாங்கள் ஈவினிங் வந்து எங்களுக்கு நியூயார்க் போக வேண்டிய வேலை இருக்குது. ஸோ இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நியூயார்க் போயிருந்தப்போ வந்து சும்மா ஃபெரியில் மட்டும்தான் வேர்ல்ட் ட்ரேட் சென்டர் அதெல்லாம் பார்த்துட்டு வந்தோம். இந்த நைட் டைமில் டைம் ஸ்கொயர் எப்படி இருக்கும் நம்ம அப்பா இதுவரை பார்த்தது இல்லையா. சரி இன்றைக்கி நைட்டு வந்து கண்டிப்பாக அங்கே போகலாமேன்னு ஒரு பிளான் வச்சுருக்குறோம். ஸோ அதுக்கு முன்னாடி ஸ்ரீதர் வரதுக்கு முன்னாடி நம்ம கொஞ்சம் இந்த விளையாட்டெல்லாம் முடிச்சிட்டோன்னா கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு கிளம்புறதுக்கு கரெக்டாக இருக்கும். கண்ணா இல்ல ஷாலு கட்டலனாலுமே உனக்கு கண்ணு தெரியாது. இதுல ஷாலு கட்டி ஸ்ட்ரைட்டா வாங்கம்மா, ஸ்ட்ரைட்டா வாங்க, ஸ்ட்ரைட் ஸ்ட்ரைட் ஸ்ட்ரைட்டா உங்க பின்னாடி பின்னாடி. குட் கேட்ச், குட் கேட்ச், குட் கேட்ச். அவ்வளோ ஐயப்பா அன்றைக்கி வந்து டைம் ஸ்கொயரில் கூட்டம் பார்க்கணுங்க. கால் வைக்க முடியாத அளவு கூட்டமாக இருந்துச்சு. யூஸ்வலாக டைம் ஸ்கொயரில் வந்துட்டு எந்த சீசன்னு கிடையாது, வின்டர்னாலும் சரி சம்மர்னாலும் சரி எப்போதுமே கூட்டம் இருக்கும். பட் இன்றைக்கி இன்னும் எக்ஸ்ட்ரா ஸ்பெஷல், பயங்கர கூட்டம். பார்க்கிங்க்கே சுத்தமாக எங்கேயுமே இடம் இல்லை. அதனால் ஸ்ரீதர் வந்துட்டு இன்னும் பார்க் பண்ணிட்டு தான் இருந்தார். ஸோ ஸ்ரீதர் அந்த கேப்பில் நான் எங்கேயாச்சும் ஒரு இடம் பார்த்து வைக்கிறேன், அதுக்குள்ளாடி நீ வந்து அம்மா அப்பாவை டைம் ஸ்கொயர் கூட்டிகிட்டு போயிட்டு வந்துடு அப்படின்னாரு. ஸோ அதனால் நானும் அம்மா அப்பா குடுடுக்கு வந்து நாங்கள் நின்றுட்டுருக்குறோம். நல்ல ஜாலியாக இருந்துச்சு. யூஸ்வலாக டைம் ஸ்கொயரில் வேறு என்ன பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பில் போர்ட்ஸ் தான், அதுவும் இருக்கிற அந்த லைட்டும் ஃப்ளாஷும் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு குரூப்பாக வந்துட்டு ரீல்ஸ் இன்ஸ்டாகிராமுக்காக பண்ணுறது, ஸோ நிறைய இந்த மாதிரி கேம்ஸ் அதெல்லாம் கூட ஒரு இடத்துல வந்துட்டு ஹோஸ்ட் பண்ணியிருந்தாங்களா. பார்க்குறதுக்கே நல்ல ஜாலியாக இருந்துச்சு. எனக்கு எப்போதுமே டைம் ஸ்கொயர் ரொம்ப ஸ்பெஷல் தான். எப்போ கூட்டிகிட்டு போனாலுமே எனக்கு ரொம்ப பிடிக்கும். பட் சம்மரை விட எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்துட்டு வின்டரில் தான்.
இருக்குன்னா அந்த கிறிஸ்மஸ் லைட்ஸ் இதெல்லாம் பார்க்குறதுக்கே சந்தோஷம். எப்போ நியூயார்க் போனாலும் நானும் ஸ்ரீதரும் மறக்காமல் ஒரு பொருள் வாங்கிட்டு வருவோம். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற அந்த ஹலால் ஃபுட் ட்ரக்கில் இருக்கிற சிக்கன் ஓவர் ரைஸ் எங்களோட ரொம்ப 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 ஃபேவரட். அண்ட் இந்த வருஷம் நீங்கள் நம்ப மாட்டீங்கங்க, நான் அதை ஆக்சுவலாக வீடியோ எடுக்கல. அடேல்ஸ் ஹலால் ஃபுட்டை நீங்கள் யாராச்சும் ட்ரை பண்ணணுன்னா அந்த சிக்கன் ஓவர் ரைஸ் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸ்ரீதர் வந்துட்டு 10:15 க்யூவில் போய் நின்னவர். ஃபுட்டு வாங்கிட்டு வெளியே வர்றப்போ ஷார்ப்பாக எங்களுக்கு வந்துட்டு 12:45 1 மணி ஆகிடுச்சுங்க. வீட்டுக்கு வர்றப்போ அங்கேருந்து நியூயார்க்லேருந்து எங்கள் வீட்டுக்கு வர்றதுக்கு 45 minutes to 1 hour ஆகும். ஸோ வீட்டுக்கு நாங்கள் 2 மணிக்கு தான் வந்தோம். 3 மணி நேரம் அந்த க்யூவில் அந்த சிக்கன் ஓவர் ரைஸ்க்காக நாங்கள் வெயிட் பண்ணி வாங்கிட்டு வந்தோம். பட் வெயிட் பண்ணதுக்கு ஒர்த்து தாங்க, ரொம்ப ரொம்ப டெலிஷியஸாக இருந்துச்சு. அதுக்கு அடுத்த நாள் தான் நான் இன்ஸ்டாகிராமில் பார்த்தேன். ஸோ நான் அங்கே நின்றுட்டு இருந்த மாதிரியே நிறைய பேர் வந்துட்டு நின்றுட்டு இவ்வளோ நேரம் நாங்கள் க்யூவில் வெயிட் பண்ணிகிட்ருக்குறோம் அந்த ஃபுட்டுக்காக அப்படின்னு சொல்லியெல்லாம் போஸ்ட் போட்டிருந்தீங்க. இப்போ பார்க்குறதுக்கு எனக்கு நிஜமாக ஐயோ நம்ம கூடயே சேர்ந்து நிறைய பேர் இருக்கிறாங்களே நினச்சி சந்தோஷப்பட்டுக்கிட்டேன். ஸோ இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக், ஷேர், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாளைக்கு இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் உங்கள் எல்லாரையும் மீட் பண்ணுறேன். Until then, it's Manju signing off. Take care, bye bye, stay safe.